வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரமணன். இப்போ நம்ம இந்த ஒரு காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த மாதத்துக்குரிய கிரகச்சாரம், அதாவது ஆகஸ்ட் மாதத்துக்குரிய கிரகச்சாரம். அதே மாதிரி எல்லா ராசிகளுக்குரிய பொது பலன்கள், அதே மாதிரி அந்த ராசிக்குரிய நிவர்த்திகள், இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நன்றி. இப்போ நம்ம இந்த மாதம் ஆகஸ்ட்டுக்குரிய பலன்களை பார்க்கலாம். முதல்ல கிரகச்சாரம் எப்படி இருக்குனாக்கா, முதல்ல நமக்கு ஆரம்பிக்கும் பொழுது ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால நமக்கு சூரியன் கடகத்திலேயே இருக்கார், புதனோடு சேர்ந்து இருக்கார், குருவும் அங்கேயே இருக்கார். செவ்வாய் 12ஆம் இடத்துக்கு 4ஆம் தேதி வந்துடுறார். புதன் 6ஆம் தேதி நமக்கு கடகத்துக்கு வந்துடுறார். கேது சிம்மத்திலேயே இருக்கார். அதே மாதிரி சுக்கிரன் நீச்சமாகி நமக்கு கன்னிக்கு வந்துடுறார். உங்களுக்கு சனீஸ்வரர் வக்கரமாக மீனத்தில் இருக்கார். அதே மாதிரி ராகு கும்பத்தில் இருக்கார். இதுதான் நம்மளுடைய கிரகச்சாரம் ஃபஸ்ட் ஹாஃபுக்கு. செகண்ட் ஹாஃப் நமக்கு 18ஆம் தேதியிலேருந்து பார்த்தோம்னாக்கா சூரியன் இங்கே வந்துடுறார், சிம்மத்துக்கு வந்துடுறார். கொஞ்ச நாள்லேயே 23ஆம் தேதி வாக்கில் புதன் சிம்மத்துக்கு வந்துடுறார். அதே மாதிரி சுக்கிரன் கன்னியிலேருந்து துலாத்துக்கு மாறுவார் 3ஆம் தேதி செப்டம்பர். அது வரைக்கும் அதுக்குள்ளே நமக்கு மாதம் முடிஞ்சிடும். 3ஆம் தேதி செப்டம்பர் தான் அவர் மாறுறாரு. குரு அங்கேயே இருக்கார், செவ்வாய் அங்கேயே இருக்கார், சனீஸ்வரர் அங்கேயே இருக்கார், அதே மாதிரி ராகுவும் அங்கேயே இருக்கார். மாற்றங்கள் இதில் தான். இப்போ மேஷ ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷனில் முதல் ராசி செவ்வாயினுடைய ராசி. இந்த ராசிக்கு ஆல்ரெடி நமக்கு 7.5 நடந்துக்கிட்டு இருக்கு. சனீஸ்வரர் 12ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கிறார். உங்களுக்கு 11ஆம் இடத்துக்குரிய பலன்களை ஜாஸ்தி தரக்கூடிய ஒரு காலம். ஆனால் ராசியாதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பு. 9ஆம் இடத்தையும் பார்க்குறார், உங்களுக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்குறார், உங்களுக்கு 6ஆம் இடத்தையும் பார்க்குறார் செவ்வாய். ஸோ புது முயற்சிகள் வெற்றி அடையும். ப்ராப்பர்ட்டி சேல், அதிலிருந்து நமக்கு ஒரு நல்ல லாபங்கள் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு வேணுங்கிற டெக்னிக்கல் சப்போர்ட் எல்லாம் கிடைக்கும், எம்ப்ளாயீஸ்லாம் கிடைப்பாங்க. சகோதர சகோதரிகளுடைய ஆரோக்கியம் எல்லாம் நல்லா இருக்கும், அவங்களுடைய சப்போர்ட் எல்லாமும் நமக்கு கிடைக்கும். மனசுல ஒரு தெளிவு இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இப்போ 4ஆம் இடத்துல நமக்கு குரு பகவான் உங்களுக்கு பாக்யாதிபதி அவர் இருக்கார். அதே மாதிரி சூரியன் ஜீவகாரகன் அவரும் அங்கேயே இருக்கார். நமக்கு 18ஆம் தேதி வரைக்கும் புதனும் அங்கேயே இருக்க ஒரு காலம். ஸோ நமக்கு இந்த 4ஆம் இடத்துல இவ்வளவு நல்ல கிரகங்கள் எல்லாம் இருக்கிறதுனால நமக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்குரிய ஒரு அமைப்பும் இருக்கும். பூர்வீக சொத்தை விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், அதிலிருந்து ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த டயத்தில் நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. பொதுவாக வீட்டை திரும்பி ரீபில்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்குது. புது வாகனங்கள் வாங்குவதற்குரிய ஒரு அமைப்பும் நல்லா இருக்குது. புது படிப்பு ஏதாவது தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குது. 18ஆம் தேதிக்கு அப்புறமா நமக்கு சூரியன் எப்போ சிம்மத்துக்கு வந்துடுறாரோ அப்பொழுதிலிருந்து நம்ம கொஞ்சம் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை கவனித்து பார்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி மூத்தவர்கள் யார் இருக்காங்களோ வீட்டில், தாத்தா பாட்டி, அவங்களுடைய ஆரோக்கியத்தை கவனித்து பார்த்துக்கணும். அதுவும் அவர் அந்த மக நட்சத்திரத்தை தாண்டுற வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும். புதனும் அங்கேயே வந்துடுவார் 23ஆம் தேதியிலேருந்து. ஸோ நமக்கு இளைய சகோதர சகோதரிகள், தாய் மாமா, இவங்களுடைய ஆரோக்கியத்தையும் கூட கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இந்த டைம் பீரியடில் இருக்கும். 18ஆம் தேதிக்கு அப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மெயினாக எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு சிக்கலான டைமாக இருக்கலாம். அது வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் நல்ல ப்ராஃபிட்டபிளாக இருக்கும். 18ஆம் தேதிக்கு அப்புறமா இருக்கக்கூடிய காலகட்டம் எம்ப்ளாயீஸ் கொஞ்சம் ஜாகிரதையாக தன்னுடைய வேலைகளை கவனித்து பார்த்துக்கணும். ரிலேஷன்ஷிப், இவங்களுடைய பாஸ் கிட்ட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை கவனித்து பார்த்துக்கணும். மாற்றங்கள் தேடி இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பும் நல்லா இருக்குது. எம்ப்ளாயீஸாக இருக்கிறவங்களுக்கு, பிஸ்னஸ் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். ஏன்னா செவ்வாயினுடைய பார்வையே உங்களுக்கு 10ஆம் இடத்துலையும் இருக்குது, 9ஆம் இடத்துலையும் இருக்குது. அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு கரெக்டாக 10ஆம் இடத்துலையே இருக்கிறதுனால ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு இருக்குது. தொழிலில் நிறைய மாற்றங்கள் பண்ண வேண்டிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்குது. எனக்கு சனீஸ்வரரும் வக்கரமாகி உங்களுக்கு ரேவதி 2ஆம் பாதம் சொல்லும்போது நவாம்சகத்தில் நமக்கு மகரத்தையே குறிக்கக்கூடிய ஒரு காலம். அதனால் நிறைய பிஸ்னஸில் மாற்றங்கள் டிராஸ்டிக்காக பண்ண வேண்டிய ஒரு சூழல் இந்த டயத்தில் இருக்கும். இதனால நமக்கு ஃப்யூச்சரில் பார்க்கும்போது நல்ல லாபங்கள் நமக்கு கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லா இருக்குது.
செவ்வாயினுடைய பார்வை உங்களுக்கு 9ஆம் இடத்துலையும் இருக்குது, 10ஆம் இடத்துலையும் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 6ஆம் இடத்துலையும் இருக்குது. பொதுவாக இருக்கிறதுனால நமக்கு லோன் ஃபெசிலிட்டி கிடைக்கும். லீகல் கேஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னாக்கா அதெல்லாம் சீக்கிரமாக முடியறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. அங்கே சனீஸ்வரர் பார்வை இருந்தாலும் அதையும் தாண்டி ஒரு நல்ல அமைப்பை வந்து செவ்வாய் வந்து அதை சீக்கிரமாக முடிச்சு கொடுக்கறதுக்குரிய ஒரு அமைப்பும் இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்குது. அதே மாதிரி அவர் பார்க்கறது உங்களுக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால ஃபாரினில் போய் படிக்கணும், இல்லாட்டி போய் ஃபாரினில் போய் ஏதாவது செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல அமைப்பை வந்து கொடுக்கறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்குது. எஸ்பெஷலி படிக்கணும்னு போகிறவங்களுக்கு வந்து நல்ல அமைப்பு இருக்குது. அவர் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால நான் சொல்லிட்டேன், தொழிலில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, அது வந்து பாசிட்டிவாக முடியறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்குது. உங்களுடைய 11ஆம் இடத்தை வந்து சனீஸ்வரர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாருங்கிறதுனால மூத்தவர்களுடைய ஆரோக்கியத்தை கவனித்து பார்த்துக்கணும். அதே மாதிரி நமக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் எதெல்லாம் இத்தனை நாள் தடைப்பட்டு இருந்ததோ அதெல்லாம் இப்போ கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை சரி பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல்களும் இந்த டைம் பீரியடில் நமக்கு வந்து இருக்கும். இது மொத்தமாக வந்து நமக்கு வந்து மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் இருக்கக்கூடிய பலன்கள். பொதுவாக உங்களுக்குரிய நிவர்த்தி அப்படின்னாக்கா சுக்கிரனுக்கு தான் நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கணும். நீங்கள் வந்து நாச்சியார் கோவில் போயிட்டு வருவது, அதுவும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போயிட்டு வருவது, இல்லை சுக்கிரனுடைய நட்சத்திரமான பரணி நட்சத்திரம் அன்னைக்கு போயிட்டு வருவது உங்களுக்கு வந்து நல்ல தீர்வை கொடுக்கும். நன்றி.